ஹலோ விவர்ஸ், வெல்கம். திருக்கதை சேனல் மூலமாக மீண்டும் நான் உங்கள் அங்கு. இன்றைக்கி நம்ம கதையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தஞ்சாவூருக்கு அருகில் இருக்க ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி அந்த கிராமத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். வாங்க அந்த கிராமத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழுமையாக பார்ப்போம். தஞ்சாவூருக்கு அருகிலுள்ள கிராமத்தில் தான் பிரசாந்த் வளர்ந்துட்டு வராருங்க. பிரசாந்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவரோட கல்லூரி படிப்பை தஞ்சாவூரில் முடிச்சுட்டு சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வராரு. 2 ஆண்டுகள் அந்த தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வர பிரசாந்துக்கு அந்த தனியார் நிறுவனம் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் போய் 5 வருடம் கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபரை அந்த தனியார் நிறுவனம் பிரசாந்துக்கு கொடுக்குது. அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ண பிரசாந்த் 5 ஆண்டுகள் போய் வெளிநாட்டில் தங்கி வேலை செய்கிறாரு. அந்த கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்ச உடனே அவர் இந்தியாவுக்கு திரும்புகிறாரு. அப்போது சர்ப்ரைஸாக ஊரில் இருக்க தன்னோட அப்பா அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் முடிவு பண்ணிவிட்டு சென்னையிலேருந்து கார் எடுத்துகிட்டு தன்னோட சொந்த கிராமமான தஞ்சாவூருக்கு வராரு. தஞ்சாவூர் வரும்போது இரவு ஒரு 12 மணி இருக்கும். அப்படிங்கிறதுனால பிரசாந்த் தனது கிராமத்துக்கு ஷார்ட்கட்டாக போகக்கூடிய ஒரு வழி இருக்கும். அந்த கிராமத்துக்குடைய அந்த ஷார்ட்கட் பாதையை கிணத்து வழி பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழியாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் முடிவு பண்ணி காரை ஓட்டிகிட்டு வர்றாரு. அப்போது அந்த கிணத்து வழி பாதைக்கிட்ட போன உடனே அந்த இடம் மூடப்பட்டிருக்கு. அங்கே ஒரு போர்டும் வச்சுருக்காங்க. அதில் இந்த இடம் பயன்பாட்டிற்கு தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்த பிரசாந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காரை அங்கேருந்து நகர்த்தி ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றி தன்னோட கிராமத்துக்குள்ளே வராரு. கிராமத்துக்குள்ளே வந்த பிரசாந்த் தனது வீட்டுக்கு போய் தான் அப்பா அம்மாவுக்கு அந்த சர்ப்ரைஸாக போய் நிற்கிறார். அப்பா அம்மாவும் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் தன் மகனை பார்த்த சந்தோஷத்தில் அவரை கட்டி அரவணைச்சு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே பிரசாந்த் அவங்க அப்பா கிட்டே ஒரு விஷயம் கேட்குறாரு. அப்பா, அந்த கிணத்து வழி பாதை ஏன் மூடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றிலாம் இப்போ பேச வேணாப்பா, நம்ம காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்தை அவரோட ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க அப்பா அனுப்பி வச்சிடறாரு. காலையில் எழுந்திரிச்ச பிரசாந்த் அவங்க அம்மா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஊரில் இருக்க தன் பள்ளி பருவ நண்பரான சங்கரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சங்கர் அவரோட தோட்டத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு. சங்கரும் பிரசாந்தை பார்த்த உடனே 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. எவ்வளோ நாள் ஆச்சுடா பிரசாந்த் ஒன்றை பார்த்து அப்படின்ற மாதிரி சங்கரும் பிரசாந்தும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிரசாந்த் டேய், நம்ம ஊரை சுற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரசாந்த் சங்கரை கூட்டிகிட்டு தஞ்சாவூரை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு போகிறாங்க. காலை கிளம்புனவங்க இரவு வரைக்கும் தஞ்சாவூரை சுற்றிட்டு இரவு திரும்ப தனது கிராமத்துக்கு வராங்க. அப்போது மறுபடியும் அந்த கிணத்து பாதை வழியை கடந்து கிராமத்துக்குள்ளே வரும்போது பிரசாந்த் சங்கரை பார்த்து கேட்குறாரு, ஏன்டா இந்த கிணத்து வழி பாதை மூடி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சின்ன வயசுலாம் அந்த வழியாக தானே நம்ம கிராமத்துக்கு வருவோம், அது இல்லாத நான் ஊருக்கு போகிற வரைக்கும் கூட இந்த பாதை யூஸில் தானே இருந்துச்சு, ஏன் இப்போ மூடி இருக்குது அப்படின்ற மாதிரி பிரசாந்த் கேட்குறாரு. அப்போ சங்கர் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த கிணத்து வழி பாதையில் இருக்க அந்த கிணத்துக்கிட்ட ஒரு பேய் ஒன்று சுற்றிட்டு இருக்கிறதா நம்ம ஊர் மக்கள் எல்லாமே சொல்கிறாங்கடா. அந்த கிணத்துக்கிட்ட போனால் ஒரு குரல் கேட்குதும், அங்கே ஒரு உருவம் இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நிறையா பேர் அந்த குரலை கேட்டும் அந்த உருவத்தை பார்த்தும் ஊரை விட்டே காலி பண்ணி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா பிரச்சனைகள்லாம் நடந்து அந்த கிணத்தையும் மூடி இப்போ அந்த பாதை யாரும் பயன்படுத்துறதில்ல அப்படின்ற மாதிரி சங்கர் சொல்கிறார். சங்கர் சொன்னவனே பிரசாந்த் சங்கர் 2 பேரும் அந்த கிராமத்தில் இருக்க அவங்க வீட்டுக்கும் திரும்ப வந்துடுறாங்க. சங்கர் சொன்னதை அந்த பிரசாந்த் கேட்டதுலேருந்து அந்த கிணத்து வழி பாதையில் அப்படி என்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றியே பிரசாந்த் யோசிச்சுட்டு இருக்காரு. தூக்கம் வராமல் தனது வீட்டு மொட்டை மாடியில் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காரு. அப்போ பிரசாந்த் அந்த ஊருக்குள்ளார ஒரு காட்சியை பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க அந்த ஊருக்குள்ளே நடந்து வர மாதிரி இருக்குது. அவர் கையில் ஒரு தீப்பந்தமும் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை தூரத்தில் பார்க்குறாரு. பிரசாந்த் அந்த மனிதரே அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வர அந்த நபர் தன் உடலை ஃபுல்லாக ஒரு துணியால் மூடிக்கிட்டு தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு அப்படியே அந்த ஊரை கடந்து நடந்து வர்றாரு.
அந்த நடந்து வரவர் எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி பிரசாந்த் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த நடந்து வர நபர் எங்கே போகிறாரு அப்படின்னா அந்த தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த கிணத்து வழி பாதைக்குள்ளார அவர் போகிறாரு. பிரசாந்துக்கு ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா, தடை செய்யப்பட்ட பகுதி யாரும் போகக்கூடாது, அங்கே பேய் இந்த மாதிரி அமானுஷம்னு சொல்கிறாங்க, இவர் அங்கே போகிறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பிரசாந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட வீட்டோட பின்வழியை திறந்து அந்த நபர் எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கிணத்து வழி பாதையிலே பின்தொடர்ந்து இவரும் பின்னாடி போயிட்டே இருக்கார். அப்போது அந்த முன்னாடி போன அந்த நபர் வந்து தன் கையில் இருக்க தீப்பந்தத்தை அந்த கிணற்று பகுதி வந்ததுக்கப்புறம் அந்த தீப்பந்தத்தை எடுத்து அந்த கிணற்று மேலே வச்சுட்டு தான் உடம்பு ஃபுல்லாக போத்திருந்த அந்த துணியை விளக்குறாரு. அப்போ வந்து பிரசாந்த் வந்து இந்த காட்சி எல்லாத்தையும் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சு பார்க்குறாரு. அவருடைய தோற்றம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மந்திரவாதி போல் ஒரு தோற்றம் இருக்குது. அந்த துணியை விளக்குனதுக்கப்புறம் அவர் அந்த கிணற்றை சுற்றி ஏதோ சில பூஜைகள்லாம் செய்கிற மாதிரி வந்து பிரசாந்த் பார்க்குறாரு. பிரசாந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன் கையில் இருக்க செல்ஃபோனை எடுத்து அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத முழுமையாக படம் பிடிக்கிறாரு. படம் பிடிச்சிட்டு அந்த மந்திரவாதி ஒரு இடத்துல உட்காந்து சில மந்திரங்கள் சொல்லும்போது ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா அந்த பூட்டி இருக்க அந்த கிணறு வந்து தானாகவே திறக்குது. இதை வந்து பிரசாந்த் பார்க்குறாரு. அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே அதே இடத்துல நின்று அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருக்கார். அந்த திறந்த கிணத்துல இன்னும் பல பூஜைகள் பண்ணி அந்த மந்திரவாதி ஏதோ சில வேலைகள் செய்கிற மாதிரி இருக்குது. அந்த மந்திரங்கள் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவர் எதையோ எடுத்து பூட்டி தன்னோட பையில் வச்சுக்கிற மாதிரியான காட்சியை வந்து பிரசாந்த் பார்க்குறாரு. இந்த மந்திரவாதி என்ன இதெல்லாம் பண்ணுறாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பிரசாந்த் அதே இடத்துல மரத்துக்கு பின்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த மந்திரவாதி அந்த பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஊருக்குள்ளே வரும்போது பிரசாந்த் அவரை வழிமறிக்கிறார். அப்போ வந்து பிரசாந்த் வந்து அந்த மந்திரவாதியை பார்த்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல, உங்களுக்கும் இந்த ஊருக்கும் நடக்கிறதுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, என்ன சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த மந்திரவாதி பிரசாந்தை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல நின்னா உன் உயிருக்கே ஆபத்து, உடனே நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது வந்து பிரசாந்துக்கு பின்னாடி அந்த கிணத்துக்கும் பின்னாடி ஒரு பயங்கரமான சத்தம் ஒன்று கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட மந்திரவாதி நீ ஒரு நிமிஷம் நீங்கள் இருந்தாலும் உன் உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த அலறல் சத்தத்தை கேட்ட அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறாரு, தன் கையில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஊருக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாரு. பிரசாந்த் கீழே விழுந்தவர் எழுந்திரிச்சு திரும்ப அந்த கிணத்தையே பார்க்குறாரு. அந்த கிணத்தை பார்க்கும்போது அப்படியே நின்றுட்டு இருந்த, அதாவது அந்த கதவு திறந்த நிலையில் அந்த கிணறு பட்டுன்னு மூடுது. இந்த சத்தத்தை கேட்டோடனே பிரசாந்துக்கு பயம் எடுத்துக்கிச்சு. டக்குன்னு அவரும் வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. மறுநாள் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு யாருக்கும் தெரியாத மறுபடியும் அந்த கிணத்து வழி பாதைக்குள்ளார போகிறாரு. அந்த மந்திரவாதி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலான்ட்டு உள்ளே போகும்போது ஒரு சத்தம் கேட்குது பிரசாந்துக்கு. அது என்ன சத்தம் அப்படின்னா ஊர் மக்களுக்காக ஒரு தண்டோரா சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா ஊர்க்கூட்டம் நடக்குது, எல்லாரும் உடனே கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சத்தத்தை பிரசாந்த் கேட்குறாரு. பிரசாந்த் உடனே எதுக்கு இப்போ அவசரமாக ஊர்க்கூட்டம் கூட்டுறாங்க, என்னன்னு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்து பள்ளி பாதைக்குள்ளார போனவர் திரும்ப வந்து அந்த ஊர்க்கூட்டத்துக்கு வராரு. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்க அந்த ஊர்க்கூட்டம் நடக்குது. அப்போ வந்து அந்த முன்னாடி நாள் பார்த்த அந்த மந்திரவாதியை மக்கள் எல்லாரும் பிடிச்சு வச்சுருக்காங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாமே அந்த மந்திரவாதியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்கு அந்த கிணத்து வழி பாதைக்கெல்லாம் அடிக்கடி போகிற, அங்கே ஏற்கனவே பிரச்சனை இருக்குன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி அந்த மந்திரவாதியை பார்த்து கேட்குறாரு. அவர் வந்து ஒரு நக்கல் தோரணையோட அங்கே எதுவுமே பேசாத அப்படியே நிற்கிறாரு. இவனை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, ஏற்கனவே அந்த கிணத்துனால பல பிரச்சனை இருக்குது, இவன் போய் அங்கே அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி இன்னும் நிறையா பிரச்சனையை உண்டு பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் அந்த ஊர் தலைவர்கள்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஊர் தலைவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேட்டு நீ இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை ஊருக்கு வெளியில் கொண்டு போய் விடுங்க அப்படின்ற மாதிரி கட்டளையும் விடுறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த மந்திரவாதியை பிடித்து இழுத்துட்டு வெளியே போகிறாங்க. அப்போ அந்த மந்திரவாதி என்ன சொல்கிறான் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே இருக்கணும், இல்லைன்னா உங்களை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஊர் தலைவர்கள் எங்களை காப்பாற்றிக்க தெரியும்டா, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மந்திரவாதியும் விரட்டி விட்டுறாங்க. மந்திரவாதியை விரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுறாங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து, அந்த கிணறு இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம இனிமேட்டு அந்த கிணறு அங்கே இருக்கக்கூடாது, நாளைக்கு காலையிலே 6 வர சொல்லி அந்த கிணத்தை மூட போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. அவங்க முடிவு பண்ண மாதிரி அடுத்த நாள் காலையில் அந்த கிணத்தை மூடுறதுக்காக ஆட்களும் அங்கே போகிறாங்க. போன ஆட்கள் எல்லாமே கொஞ்ச நேரத்திலே திரும்ப வராங்க. வந்துட்டு அவங்க ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஊர் கிணத்துக்குள்ளார ஒரு சடலம் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயத்த
சொல்கிறாங்க. இதை கேட்ட மிரண்ட அந்த ஊர் மக்கள் எல்லாமே போய் பார்த்து அந்த சடலத்தை மீட்கிறாங்க. அந்த சடலம் யாருடைய சடலம் அப்படின்னா அந்த மந்திரவாதியோட சடலம். இதை பார்த்த பிரசாந்துக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடா நடக்குது இந்த ஊருக்குள்ளார அப்படின்ற மாதிரி தனது நண்பர் சங்கர் கிட்ட கேட்குறாங்க. அப்போது சங்கர் வந்து பிரசாந்த் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கு. அந்த கிணத்து வழி பாதையில் யார் வந்தாலும் ஒரு விதமான பெண்ணோட அழுக்குரல் கேட்குற மாதிரியும், அந்த அழுக்குரல் மீறியும் அந்த கிணத்து வழி பாதையில் நடந்து வந்தால் ஒரு உருவம் இருக்கிற மாதிரியுமான காட்சிகளை வந்து மக்கள் பார்த்துட்டே இருந்தாங்க. இதை பார்த்துட்டு நிறையா மக்கள் அந்த வழியை பயன்படுத்துகிறதே வந்து குறைச்சிக்கிட்டாங்க. அதை பார்த்த மக்கள் பாதி பேர் ஊரையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி போயிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இந்த கிராமத்தில் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம கிராமத்தில் இருக்க ஒரு பெண் வந்து பக்கத்து ஊரில் இருக்க ஒரு பையனை வந்து காதலிச்சாங்க. அந்த வழியில் வந்து மக்கள் பயன்பாடு இல்லாதனால, மக்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்கனால அந்த பெண் வந்து தன்னோட காதலனை வந்து அந்த கிணத்து மேட்டு வழியாக வர சொல்லி அடிக்கடி சந்தித்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு நாள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அந்த காதலனை அந்த கிணத்து மேட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணும் வந்து அந்த காதலனை பார்க்கறதுக்காக அங்கே போகும்போது அந்த காதலன் அந்த கிணத்து மேட்டில் காத்துட்ருக்கான். அப்போ இந்த பெண் நடந்து நெருங்க போகும்போது அந்த காதலன் பின்னாடி வந்து ஒரு உருவம் நிற்கிறத அந்த பெண் பார்த்துருக்காங்க. அந்த உருவம் வந்து அப்படியே தன் காதலனுடைய கையை பிடிச்சு தூக்கி அந்த கிணத்துலேயே தள்ளி விட்டுருக்கு. நீச்சல் தெரியாத அந்த பையன் வந்து அலறிக்கிட்டு துடிச்சிட்ருக்கான். இந்த காட்சியை பார்த்த அந்த பெண் வந்து அப்படியே உறைஞ்சி போய் அந்த இடத்துலேயே நின்றுட்டுருக்காங்க. துடிச்சிட்டு இருந்த அந்த பையன் கொஞ்ச நேரத்தில் இறந்தும் போயிட்டான். அப்போது ஒரு உருவம் வந்து அந்த பெண் முன்னாடி நின்று, நீ உங்கள் ஊரில் ஒருத்தரும் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. இந்த காட்சியெல்லாம் பார்த்த பெண் அப்படியே அலறி கொண்டு ஊரில் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெரிய போலீஸ் கேஸ் ஆகி 2 ஊர் மக்கள் சண்டையாக இதாகி அதுக்கப்புறம் அந்த இடத்த பயன்படுத்துறதுக்கு தடையும் விதித்தாங்க. அந்த கிணத்தையும் மூடினாங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரவாதி போய் அந்த கிணத்தை திறந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னும் எத்தனை உயிரிழப்பு ஏற்படுமோ தெரியல அப்படின்ற மாதிரி சங்கர் வந்து பிரசாந்த் கிட்ட சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட பிரசாந்த் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு. இப்படி அந்த ஊரில் மந்திரவாதி இறந்து 2 நாளுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த ஊர்லேருந்து வெளியூர் வேலைக்காக ஒரு மேஸ்திரி ஒருவர் போயிட்டு 1 வார காலம் அங்கேருந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டு சனிக்கிழமை இரவு வந்து திரும்ப தன்னோட ஊருக்கு வர்றது வழக்கம். அப்படி வந்து சனிக்கிழமை இரவு வந்து ஊருக்கு வரும்போது கொஞ்சம் பணமும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்போது வர வழியில் 3 திருடர்கள் வந்து அவரை வழிமறித்து அவர்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இவர் பணத்தை தராதனால அவரை கொல்ற அளவுக்கும் இவங்க போயிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஒருவர் வந்து அந்த 3 திருடர்களையும் அந்த இடத்த விட்டு விரட்டி அந்த மேஸ்திரியை காப்பாற்றுறாரு. காப்பாற்றிட்டு, என்ன மேஸ்திரி இந்நேரத்தில் போய் தனியாக வரீங்களே அப்படின்ற மாதிரி அறிவுன்னு சொல்லியிருக்காரு. நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது, நானும் உங்கள் ஊர் ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து தனியாக வரத்துக்கு பயந்த மேஸ்திரி அவரோடையே நடந்து வர ஆரம்பிச்சிருக்காரு. 2 பேரும் நடந்து வந்ததுக்கப்புறம் கிணத்து வழி பாதை வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வந்த நபர் சொல்லியிருக்காரு. இந்த பாதை ரொம்ப ஆபத்தான பாதையாச்சு அப்படின்ற மாதிரி மேஸ்திரி சொல்லியிருக்காரு. அதுதான் நான் கூட வரேன்ல, ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த மேஸ்திரியை சொல்லி அந்த கூட வந்த நபர் வந்து அந்த கிணத்து வழி பாதையில் மேஸ்திரியை கூட்டிகிட்டு வந்திருக்கார். மேஸ்திரியும் அவர் வரானுங்கிற நம்பிக்கையில் அவரும் பின்னாடியே வந்துட்டுருக்கார். அந்த கிணத்து மேடு வந்தோடனே அந்த வந்த நபர் திடீர்னு மறைஞ்சு போயிடுறாரு. மேஸ்திரிக்கு அந்த இடத்துல ஒன்றுமே புரியல. நம்பி வந்தோம், இப்படி மறைஞ்சு போயிட்டு எங்கே போயிட்டு அப்படின்ற மாதிரி அங்கே நின்று கத்துறார். அப்படி கத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பும்போது ஒரு உருவம் வந்து அவருக்கு நேராக வந்து நிற்குது. உங்கள் உயிரை அடுத்தவன் எடுக்க விட்டுருவானா, நான் இருக்கும்போது உன் ஊரில் இருக்க ஒவ்வொருத்தனும் என் கையால் தான் சாகணும் அப்படின்ற மாதிரி அந்த கருப்பு உருவம் வந்து அவரை மிரட்டுது. அதை பார்த்த அந்த மேஸ்திரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து வேகமாக ஓடி ஊருக்குள்ளே வரார். ஊருக்குள்ளே வந்து நடந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. இதை கேட்ட பிரசாந்துக்கு வந்து இன்னும் அதிர்ச்சி. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியே ஊர் மக்கள் எல்லாமே உறைஞ்சி போயிட்டு அவரையும் கொண்டு போய் அந்த மேஸ்திரியும் வீட்டில் விட்டுட்டு எல்லா மக்களும் கலைஞ்சு போயிடுறாங்க. பிரசாந்துக்கு மட்டும் தூக்கமே வரல. இரவு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஊருக்குள்ளே நடக்குதுங்கிறத அதை பற்றியே யோசிச்சுட்டு திரும்ப அவரோட மொட்டை மாடியில் நடந்துட்டுருக்காரு. அப்போ வந்து மறுபடியும் ஒரு காட்சியை பிரசாந்த் பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, ஊர் மக்கள் எல்லாம் கொண்டு போன அந்த மேஸ்திரி திரும்ப வந்து அந்த ஊருக்குள்ளே நடந்து வர மாதிரி இருக்குது. நடந்து வர மேஸ்திரியை பிரசாந்த் பார்த்துட்ருக்காரு. அவர் பார்க்கும்போது அவர் கண்ட காட்சி வந்து ரொம்பவே அதிர்ச்சியான காட்சியாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த மேஸ்திரியோட கையை பிடிச்சி
அந்த ஊருக்குள்ளே பார்த்த அந்த கருப்பு உருவம் வந்து அவரை திரும்ப வந்து அந்த கிணத்து பாதைக்கு கூட்டிகிட்டு இருக்கிறத பிரசாந்த் தான் கண்ணிலே பார்க்குறாரு. இது வரைக்கும் காதால் கேட்டுட்டு இருந்த அந்த அமானுஷ்யத்தை முதல்ல அந்த உருவத்தை வந்து பிரசாந்த் பார்த்தோன்னே அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத அப்படியே மிரண்டு போய் அப்படியே நிற்கிறார். அந்த உருவம் வந்து அந்த மேஸ்திரியை கிணத்து பாதைக்கு கூட்டிகிட்டு போயிடுது. மறுநாள் காலையில் தகவலும் வருது, அந்த மேஸ்திரி மறுபடியும் கிணத்துல விழுந்து இறந்துட்டாரு அப்படின்ற தகவல் வந்து ஊர் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஊர் மக்கள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வந்து அடுத்தடுத்து நிறையா மரணங்கள் நடக்க போகுது, இது எப்படியாச்சும் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர்கிட்ட சொல்லி கேட்குறாங்க. ஊர் தலைவர்களும் பயத்தோடையே இருக்காங்க. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஊரோட பண்ணையார்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாமே. அந்த பண்ணையார் வந்து தனக்கு தெரிஞ்ச தஞ்சாவூரில் இருக்க ஒரு சிவனடியாரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர்களை கூட்டிகிட்டு அந்த பண்ணையார் எல்லாரும் போய் சிவனடியாரை பார்க்குறாங்க. சிவனடியார்கிட்ட தன் கிராமத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ வந்து சிவனடியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து சோழி போட்டு பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சோழி போட்டு பார்த்துட்டு மறுநாள் வந்து அந்த ஊர் தலைவர்களை வந்து அந்த சிவனடியார் கூப்பிட்றாரு. அப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து அந்த ஊர் தலைவர்கள்கிட்ட அந்த சிவனடியார் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, மந்திரவாதி உண்மையாலுமே உங்களுக்கு நல்லது தான் பண்ண பார்த்துருக்கான், அவனையும் அந்த ஆத்மா கொன்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன சாமி சொல்கிறீங்க, அவன் தான் அந்த கிணத்தை திறந்தான், அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் வந்து அங்கே பூஜை பண்ணும்போது அந்த ஆத்மாவை வந்து நாங்கள் அந்த கிணத்து உள்ளே தான் அடைச்சி வச்சுருந்தோம். ஆனால் அவன் வந்து அந்த ஆத்மாவை அந்த கிணத்துலேருந்து வெளியெடுத்து கொண்டு போகணும்னு நினச்சான். அதுக்குள்ளார இன்னொரு ஆத்மா வந்து அவனை பழி வாங்கிருச்சு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. இதை கேட்டோடனே மக்கள், இன்னொரு ஆத்மாவா, என்ன சாமி சொல்கிறீங்க, ஏற்கனவே ஒரு ஆத்மாவே எங்களால் இது பண்ண முடியல, இன்னொரு ஆத்மான்னு சொன்னோடனே அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த இன்னொரு ஆத்மா வந்து ரொம்ப ஒரு கோரமான ஆத்மாவாக இருக்குது, இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நான் உங்கள் ஊருக்கு வந்தால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த சிவனடியார் சொல்கிறார். உடனே நீங்கள் வரணுயா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஊர் தலைவர்கள் எல்லாமே ரெக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. அவரும் வந்து அந்த ஊருக்கு வரத்துக்கு சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அந்த ஊருக்கு வந்த சிவனடியார் அந்த கிணத்து பாதையெல்லாம் போய் பார்த்துட்டு, நான் சில பூஜைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த தலைவர்கள்கிட்ட கேட்குறாரு. அந்த சிவனடியார் கேட்குற இடத்தையும் வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ வந்து அந்த சிவனடியார் வந்து, இப்போ உங்கள் ஊரில் இருக்கிற ஆத்மா யாருன்னு தெரிஞ்சாதான் என்னால் அடக்கவே முடியும், அதுக்காக நான் சில பூஜைகள்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அந்த பூஜையும் தொடங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பூஜை முடிந்ததுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ரகசியமாக பேசுகிறாரு. இந்த ரகசியமாக இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு வெளியே வந்த ஊர் தலைவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஊரில் வந்து அந்த மந்திரவாதி இருந்தால, அந்த மந்திரவாதியோட பை எங்கே இருந்தாலும் உடனே எடுத்துகிட்டு நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஊர் தலைவர் சொன்ன பேச்சுட்டு கேட்டுட்டு மந்திரவாதியோட வீட்டுக்குள்ளே போயிட்டு மந்திரவாதியோட பையை தொலைவ ஆரம்பிக்கிறாங்க. மந்திரவாதியோட பை வந்து அந்த இடத்துல கிடைக்கல. உடனே வெளியே வந்த அந்த மக்கள் வந்து பை அங்கே வீட்டில் இல்லை அப்படின்னோடனே, நீங்கள் இந்த ஊர் ஃபுல்லாக தொலைவினாலும் சரி, அங்கே இருக்கிற பையை எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம இந்த இருக்க பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் தலைவர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஊர் தலைவர்களோட பேச்சை கேட்ட அந்த மக்கள் வந்து ஊர் ஃபுல்லாக அந்த மந்திரவாதியோட பை எங்கே அப்படிங்கிற மாதிரி தொலைவ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் தொலைவிட்டு இருக்கும்போதே வந்து அந்த ஊர் தலைவர்களில் ஒருத்தர் தான் பிரசாந்தோட அப்பா. பிரசாந்தோட அப்பா வந்து சோகமாக வந்து அந்த சிவனடியார் இருந்த அந்த குடியிலேருந்து வெளியே வர்றார். வெளியே வந்தோடனே பிரசாந்த் போய் அவங்க அப்பா கிட்டே கேட்குறாரு, அப்பா என்னப்பா நடந்துச்சு, இங்கே யாரோட ஆவி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ சோகமாக நடந்துட்டு வந்த பிரசாந்தோட அப்பா வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த ஊருக்குள்ளே இருக்கிறது வெள்ளையனோட ஆவிப்பா, அவன் ரொம்ப பாவப்பட்டவன் அப்படின்ற மாதிரி சொல்லி வெள்ளையனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். வெள்ளையன் யார் அப்படின்னா, 5 வயசுலேயே வந்து அவர் அனாதையாக இந்த கிராமத்துக்குள்ளார வந்தவன், கோயிலில் தான் தங்கி வாழ்ந்து வந்தான். அவன் வந்து இந்த ஊர் மக்கள் என்ன உதவி அதாவது எந்த ஒரு வேலை சொன்னாலும் செய்யக்கூடிய ஆள் தான். அந்த வேலையை வாங்கிட்டு இந்த ஊர் மக்கள் வந்து அவனுக்கு எந்த காசும் தரமாட்டாங்க, அவனும் காசும் எதிர்பார்க்க மாட்டான். எல்லா வேலையும் செஞ்சு இந்த ஊர் மக்கள் எல்லாம் தன்னோட உறவினர்கள் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு வந்தான். இதெல்லாம் பார்த்த பண்ணையார் வந்து தன்னோட வீட்டில் அவனுக்கு வேலைக்கு போட்டு கொடுத்து தன்னோட வீட்டு வேலையும் செய்ய வச்சார். அது அவன் செய்கிற வேலைக்கு அவனுக்கு சன்மானமாக 3 வேளை சாப்பாடு போட்டு அவனை பார்த்துக்கிட்டாரு. இப்படி போயிட்டு இருந்த வெள்ளையனோட வாழ்க்கையில் கொஞ்ச நாள் கழித்து அவனோட மனைவி வந்தான். மனைவி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம்
இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வேலை செஞ்சால் நமக்கு காசு கிடைக்காதுன்னு தெரிஞ்சுட்டு வெளியூருக்கு போய் கூலி வேலை செய்ய ஆரம்பித்தான். வர கூலியை வச்சு அவன் மனைவியும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டான். இப்படி போயிட்டு இருந்த வெள்ளையனோட வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை வளர்கிற ஸ்டேஜில் ஒரு நாள் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு பயங்கரமான காய்ச்சல் வந்துருச்சு. நம்ம ஊரில் இருக்க ஜிஹெச்சில் கொண்டு போய் அந்த குழந்தைய போய் அட்மிட் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து விஷக்காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜிஹெச்சில் சொல்லிட்டாங்க. இங்கே இருக்கிற அந்த உபகரணங்களை வச்சு குழந்தைய காப்பாற்ற முடியாது, நீ போய் தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனேன்னா அந்த குழந்தைய காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த அரசு மருத்துவமனையில் இருக்கவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்ட வெள்ளையன் வந்து என்ன பண்ணுறான், தன் கையில் காசு இல்லாத காரணத்தினால ஊருக்குள்ளே வந்து பண்ணையார்கிட்ட போய் உதவி கேட்குறான். இந்த மாதிரி என்னோடய குழந்தை உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, அந்த பணத்தை வச்சு என் பையனை நான் காப்பாற்றிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காலத்துக்கு வேலை செஞ்சு அந்த பணத்தை நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பண்ணையார்கிட்ட இந்த வெள்ளையன் உதவி கேட்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பண்ணையார் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே கிளம்பி போயிடுறார். திரும்ப பண்ணையார் வந்து மாலை வீட்டுக்கு வர வரைக்கும் அவரோட வீட்டிலேயே கையை கட்டிட்டு வெள்ளையன் நின்றுட்டு இருந்தான். வந்த பண்ணையார் வந்து வெள்ளையனை கூப்பிட்டு, வெள்ளையா, நான் உனக்கு பணம் தரது பிரச்சனை இல்லை, நீ பணம் தந்தேன்னா திரும்பி எப்படி தருவ, உனக்கு எந்த வேலையும் கிடையாது, உனக்கு இந்த ஊரில் சொத்தும் கிடையாது, உன்னை நம்பி நான் காசு கொடுத்தா எப்படி திரும்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதை கேட்ட அந்த வெள்ளையன் வந்து அந்த இடத்துலேருந்தே அழுது அந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்துடுறார். ஊரில் இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் போய் காசு கேட்குறாரு. யாருமே அவனுக்கு உதவி பண்ணலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத, தான் பையனை காப்பாற்ற முடியாதா அப்படிங்கிற கவலையில் நடந்து வந்துட்டு இருந்தான். நடந்து வரும்போது வெள்ளையனை நான் எதர்ச்சியாக பார்த்தேன். அப்போ என்னை பார்த்தோன்னே கதறி என் காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டான். இந்த ஊருக்காக எவ்வளவோ பண்ணியிருந்தேன், ஆனால் இந்த யாரும் எனக்கு உதவி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டான். வெள்ளையனை பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. நான் தான் என் கையில் இருக்கிற பணம் 1000 ரூபாயை கொடுத்து, நீ முதல்ல உன் பையனை போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுன்னு சொல்லி அவனை வண்டியிலையும் கூட்டிகிட்டு போய் தஞ்சாவூரில் இருக்க ஜிஹெச்சில் விட்டுட்டு வந்தேன். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது வீட்டுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டருக்குள்ளே கொஞ்சம் பணமும் இருந்துச்சு. அதை எடுத்து படித்து பார்க்கும்போது வெள்ளையன் வந்து மனமுருகி அந்த லெட்டரை எழுதியிருந்தான். ஐயா, நீங்கள் கொடுத்த பணத்தை எடுத்துகிட்டு நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் என் பையனை காப்பாற்றலான்னு போனேன். ஆனால் நான் போகிறதுக்குள்ளாரே என்னோடய பையன் இறந்துட்டாங்க ஐயா. இனிமேட்டு என் பையனே இல்லை, நான் வாழ்கிற வாழ்க்கை எதுக்கு, இந்த ஊர் என்னை கைவிட்டுருச்சு, ஆனால் நீங்கள் என்னை கைவிடலை, இந்த பணம் எனக்கு இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரும் எழுதி அந்த லெட்டருக்குள்ளே பணத்தையும் வச்சுட்டு வெள்ளையன் போயிருந்தான். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, வெள்ளையன் வந்து இந்த ஊரை விட்டு போயிட்டான்னு சொல்லி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த சிவனடியார் சொல்லும்போது தான் தெரியுது, வெள்ளையன் வந்து இந்த ஊரை விட்டு போகல, அவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். என்ன நடந்துச்சு அப்படின்னா, காசை வச்சுட்டு திரும்ப போகிறதுக்குள்ளாரே வெள்ளையனோட மனைவி வந்து நம்ம ஊர் கிணத்து வழி பாதையில் இல்லை கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க. அதை குதித்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு தன் மனைவியை தோள் மேலே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலேயே அந்த பெண்ணோட உயிரும் போயிடுச்சு. அந்த பெண் இறந்த துக்கத்தை தாங்க முடியாத வெள்ளையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த ஊர்லேயே வெளிப்புறமாக ஒரு இடத்துல போய் அவனும் குதித்து இறந்து போயிட்டான். இந்த அவருடைய ஆவிதான் வந்து இந்த ஊரை பழி வாங்கிறதுக்காக காப்பாற்றிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பிரசாந்தோட அப்பா வந்து பிரசாந்த்கிட்டே சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே பிரசாந்துக்கு எதுவுமே புரியல. இருந்தாலும் பிரசாந்தோட அப்பா வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ கூட பாரு, இந்த சுயநலத்துக்காக தான் இவங்க வந்து அந்த மந்திரவாதி பையை தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பிரசாந்தோட அப்பா சொல்கிறார். என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த மந்திரவாதி வந்து அந்த வெள்ளையனோட மனைவியை வந்து ஆத்மாவை ஒரு இதுக்குள்ளே அடைச்சி தன்னோட பையில் வச்சுருக்கான். அந்த ஆத்மாவை எடுத்துகிட்டு போனால் தான் வந்து வெள்ளையனோட ஆவியவே கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சிவனடியார் சொன்னனால தான் இந்த ஊர் மக்கள் எல்லாமே இதை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பிரசாந்தோட அப்பா வந்து பிரசாந்த்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டோடனே பிரசாந்துக்கு வந்து எதுவுமே புரியாத அப்படியே பிளைண்டாக நிற்கிறார். கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். மறுபடியும் போயிட்டு அந்த கூட்டத்தில் தேடிட்டு இருக்கிறவங்கள பார்த்து சிவனடியாரை பார்க்க போகும்போது சிவனடியார் ஒரு விஷயத்த சொல்கிறார். எந்த காரணத்து கொண்டும் அந்த மந்திரவாதியோட பை கிடச்சிச்சு அப்படின்னா அது யாரும் திறந்து பார்க்காத எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் இந்த ஆத்மாவை என்னால் இங்கேருந்து கட்டுப்படுத்த முடியும். அதை நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா அந்த ஆத்மா 2 ஆத்மாவும் ஒன்று சேர்ந்துடும், அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சிவனடியார் சொல்கிறத பிரசாந்த் கேட்குறார். இது எல்லாத்தையும் கேட்டுட்ட பிரசாந்துக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. அவரோட வீட்டுக்கு அங்கே தொலைவரது எல்லாம் விட்டுட்டு அவரோட வீட்டுக்குள்ளே போகிறார். வீட்டுக்குள்ளே போன பிரசாந்த் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு
நேராக எழுந்திரிச்சு வெளியே வர ஆரம்பிக்கிறார். வெளியே வந்து மறுபடியும் அந்த கிணத்து வழி பாதையை நோக்கி போகிறார். போன பிரசாந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட பாக்கெட்லேருந்து ஒரு பையை எடுக்கிறார். அந்த பை என்ன பை அப்படின்னா அந்த மந்திரவாதியோட பை. அந்த மந்திரவாதி பையில் இருந்த அந்த ஜாடியும் திறந்துடுறார். திறந்ததுக்கப்புறம் மந்திரவாதி பிடிச்சு வச்சிருந்த வெள்ளையனோட மனைவியோட ஆத்மா வந்து வெளியே வந்துருச்சு. இந்த ஆத்மா வெளியே வந்ததுக்கப்புறம் வெள்ளையனோட ஆவியை வந்து சிவனடியார்னால் கட்டுப்படுத்த முடியல. அதுக்கப்புறம் இந்த 2 ஆத்மாவும் சேர்ந்து அந்த கிணத்து மேட்டுக்கு திரும்ப வந்திருக்கு. இந்த பை வந்து பிரசாந்துக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, முதல்ல மந்திரவாதியை கிணத்து மேட்டில் பார்க்கும்போது அந்த பையை தூக்கிட்டு மந்திரவாதி ஓடி இருக்காரு. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு பிரசாந்த் அங்கே போகும்போது முதல்ல அந்த பையை தான் எடுத்தார். அதுக்கப்புறம் ஊர் கூட்டம் அப்படிங்கிறதுனால அந்த பையை எடுத்து கொண்டு போய் தன்னோட வீட்டில் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடார். இந்த ஊர் மக்களோட சுயநலத்தை பார்த்த பிரசாந்த் வந்து இந்த ஆத்மா தான் இந்த ஊருக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்து மேட்டில் போய் அந்த ஆத்மாவையும் திறந்து விட்டுட்டு அந்த ஊரை விட்டும் இவர் காலி பண்ணி போயிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த 2 ஆன்மாவும் வந்து அந்த ஊரோட கிணத்து வழி பாதையில் உள்ள கிணத்துல ஊர் மக்களை பழி வாங்கிறதுக்காக காத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே நம்ப ஆரம்பித்தாங்க. அந்த பாதையை முற்றிலுமே தவிர்த்தாங்க. இன்னமும் அந்த கிராமத்து மக்கள் பயத்தோடு தான் வாழ்ந்துட்டு வராங்க. அன்னைக்கு வெள்ளையனுக்கு ஒரு சின்னதாக ஒரு உதவி பண்ணியிருந்தா ஒரு 3 உயிரையும் காப்பாற்றிருக்கலாம். இது போன்ற அமானுஷ்யங்கள் அந்த கிராமத்துக்கு நடக்காமல் கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது போல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துவோம். நன்றி. இதுபோல் மீண்டும் ஒரு அமானுஷ்ய கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அங்கு.